வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் இண்டக்ஷன் ஸ்டவ் சர்க்கியூட்டோட பாகம் 3வது வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதற்கு முந்தைய வீடியோவில் ஒரு அதோட ஒர்க்கிங் பிரின்சிபிள், அது மட்டுமல்ல அந்த ஐஜிபிடி வேலை செய்யக்கூடிய டிரைவர் சர்க்கியூட்டை பற்றி பார்த்தோம் தெளிவாக. இந்த வீடியோவில் அதில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய வகை எஸ்எம்பிஎஸ், அது 2 விதமான எஸ்எம்பிஎஸ் நான் இதுவரை வந்த போர்டில் நான் பார்த்தேன். அந்த 2 விதமான எஸ்எம்பிஎஸை பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஒன்று பக் கன்வெர்ட்டரை உபயோகப்படுத்தி ஒரு எஸ்எம்பிஎஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர்னு சொல்லக்கூடிய நார்மலாக நம்ம பவர் சப்ளைல வரக்கூடிய யூனிவர்சல் எஸ்எம்பிஎஸ்ஐ போல அதை பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சர்க்கியூட்டையுமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு வரக்கூடிய சர்வீஸில் ரெண்டையுமே நீங்கள் பார்ப்பீங்க. அதனால அதில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பக் கன்வெர்ட்டரை பற்றி ஒரு சிறிய விளக்கம் பார்த்துட்டு நம்ம சர்க்கியூட்டுக்குள்ளே போகலாம். பக் கன்வெர்ட்டர்ல உபயோகப்படுத்தக்கூடிய பாகங்கள் இவ்வளவுதான். இது 300 வோல்ட் டிசிங்க, அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு அப்புறம் வரக்கூடிய பவர் சப்ளை. இந்த 300 வோல்ட் டிசியில இருந்து 18 வோல்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த பக் கன்வெர்ட்டர் நம்ம பயன்படுத்துறோம். இங்க 300 வோல்ட் இருக்கும். இந்த இண்டக்டருக்கு அந்த பக்கம் 18 வோல்ட் நமக்கு தேவை டிசி. அதற்காக டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, பெரிய காம்பனன்ட் எதுவும் கிடையாது. இதை போல ஒரு சுவிட்ச் வச்சிருக்கிறோம். இது எலக்ட்ரானிக் சுவிட்ச். இந்த சுவிட்ச் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக போட்டிருக்கிறேன். இது ஆக்சுவலா மாஸ்பெட் இருக்கும். இந்த மாஸ்பெட் ஆப்ரேட் பண்ணுவதற்கு ஒரு ஆசிலேட்டர் 60 கிலோ ஹெர்ட்ஸ்ல ஒரு ஆசிலேட்டர்ல பிடபிள்யூஎம் மெத்தட்ல இதை ஆன் ஆஃப் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாஸ்பெட்டை 60,000 ஹெர்ட்ஸ்ல பிடபிள்யூஎம் உங்களுக்கு தெரியும், டியூட்டி சைக்கிள்னு சொன்னேன். அந்த டியூட்டி சைக்கிளில் வரக்கூடிய ஆன் டைம் ஆஃப் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு இந்த 300 வோல்ட்டை 18 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்க, இது நமக்கு ஒரு சுவிட்ச் இது கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்றோம். பட் ஆக்சுவலா இது இருக்கக்கூடிய காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா பெரிய எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் கிடையாது. ஒரு இண்டக்டர் இருக்கு, ஒரு டயோடு இருக்கு, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த 3 காம்பனண்ட்டை வச்சுட்டு இந்த ஆசிலேட்டர் சுவிட்ச் மூலியமாக ஒரு 300 வோல்ட் டிசியை எப்படி டிசி டு டிசி கன்வெர்ட்டர் சொல்லுவாங்க, பக் கன்வெர்ட்டர். எப்படி இதை 18 வோல்ட்டா மாறுதுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிடபிள்யூஎம் மெத்தட்ல வரக்கூடிய ஆன் டைம் ஆஃப் டைம் ஆவரேஜா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த இண்டக்டர் என்ன வேலை செய்யுதுங்கிறத சொல்றேன். ஏன்னா இது ஆஃப் பண்ணும் பொழுதும் நமக்கு சப்ளை இருக்கணும், சப்ளை பிரேக் ஆகக்கூடாது. ஏன்னா இது ஆன் ஆஃப் பண்றேன்னு சொல்றோம். ஆன் பண்ணும்போது சப்ளை வரும், ஆஃப் பண்ணும்போது சப்ளை வரலன்னா உங்களுக்கு டிஸ்கண்டினியூ மெத்தட் ஆயிடும். அதனால கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோடு தான் நமக்கு பெஸ்ட். ஸோ இப்போ அதற்காக இது என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய கரண்ட் சார்ஜ், கன்வென்ஷனல் கரண்ட் சார்ஜ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அது போய் என்ன பண்ணும்னா இந்த காயில வழியா போகும். இந்த காயில சார்ஜ் பண்ணிட்டு போயிடும். இண்டக்டர் காயிலை பத்தி நம்ம போன வீடியோல கூட பார்த்தோம். இண்டக்டர்ல மேக்னட்டிசம் ஸ்டோர் ஆகும், கெப்பாசிட்டர்ல எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுல கரண்ட், இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இண்டக்டர்ல ஸ்டோர் ஆகிறது திருப்பி அந்த மேக்னெட்டை ஆஃப் பண்ணும் பொழுது அது ரிவர்ஸ் ஆக ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணிட்டு தான் ஆஃப் ஆகும். அந்த ரிவர்ஸலா வரும்பொழுது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். கெப்பாசிட்டர்ல ஒன்றும் கிடையாது, டைரக்டா சார்ஜ் பண்ணிட்டா அதே டைரக்ஷன்ல மறுபடியும் எடுத்துக்கலாம். ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் போல இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் இதை சுவிட்ச் க்ளோஸ் பண்ண போறேன். நமக்கு ஒரு ஃபேஸா பார்க்க போறோம். க்ளோஸ் பண்ணா என்ன நடக்குது, ஓப்பன் பண்ணா என்ன நடக்குதுங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ண உடனே கரண்ட் சார்ஜஸ் எப்படி போகுது பாருங்க. இது வழியாக போய் இங்க பிளஸ் மைனஸ்ன்னு சார்ஜ் ஏறிக்குது. இண்டக்டர்ல பிளஸ் மைனஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணும்போது இந்த பிளஸ் மைனஸ் ஆயிடும், மைனஸ் பிளஸ் ஆயிடும். இப்ப இது வழியா சார்ஜ் பண்ணும்போது பாருங்க, இந்த ரெண்டும் சேர்ந்து இது வழியா வரக்கூடிய சீரீஸ்ல, ஏன்னா டிசி இண்டக்டர் வழியா போகும்போது அது டிசி ஒரு ஒயர் மாதிரி தான் அதை பண்ணிக்கும். ஆஃப் பண்ணும் பொழுது அது பிரச்சனை. அது வழியா டிசி பாஸ் ஆகும்போது டிசி பாஸ் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வழியாக ஒரு சுவிட்ச் வழியாக நம்ம டிசி அனுப்பும்போது இந்த டிசி ரெண்டும் சேர்ந்து இந்த லோடு வழியாக திருப்பியும் பவர் சப்ளை சோர்ஸுக்கே வந்துடும். பாருங்க. ஸோ இது ஆன் ஸ்டேட். இது என்ன ஆகும்னா 60,000 தடவைங்க. அது அவ்வளவு ஸ்லோவா வராது. உங்களுக்கு புரியறதுக்காக அந்த மாதிரி அனிமேஷன்ஸ்ல காமிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இது மாதிரி என்ன ஆகுதுன்னா, இந்த கெப்பாசிட்டர்ல ஆல்ரெடி சார்ஜ் இருந்ததும் போயிடும். இந்த சோர்ஸ்ல இருந்து இண்டக்டர் வழியாக லோடுக்கு சார்ஜ் போயிடும், லோடு வேலை செய்யும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இது சார்ஜ் ஏறிக்கும். கெப்பாசிட்டர் சார்ஜ் ஏறாது, பட் இது சார்ஜ் ஏறிக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே ஆகும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா, இப்போ இங்க கம்மியா இருந்துச்சுன்னா இங்கிருந்து இப்படி சார்ஜ் ஏறிடும்.
இப்போ இந்த வோல்டேஜோட இந்த வோல்டேஜ் கம்மியா இருந்ததுன்னா இதுல இருந்து வந்து இதுல சார்ஜ் ஏறிக்கும். நான் வந்து ஃபாஸ்ட், அதாவது ஸ்லோவா காமிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இல்லைன்னா என்ன ஆகும்னா இது வழியா போறது இங்கேயும் சார்ஜ் ஏறும் இங்கேயும் போகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ ஆன் ஸ்டேட் நான் காமிச்சிட்டேன். இப்போ நம்ம ஆஃப் ஸ்டேட் காமிக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்களா பிளஸ் மைனஸா மாறிடுச்சு, மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுச்சு. இந்த சப்ளை வந்து ரிவர்சல் ஆகி இது ஒரு பேட்டரி சப்ளை, இது ஒரு பேட்டரி சப்ளையா சார்ஜ் கொடுக்கும். இப்போ ரெண்டும் சேர்ந்து திருப்பி லோடுக்கு போகுது. அப்போ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இங்க பாத்தீங்கன்னா சப்ளை போயிட்டே இருக்கு. சரி, சப்ளை போகுது, இது எங்கேயாவது சர்க்குலேட் ஆகணும்ல. முதல்ல இது வழியா சர்க்குலேட் ஆச்சு. இப்போ இந்த சுவிட்ச் ஓபன் பண்ணியாச்சுன்னா இந்த கரண்ட் இது வழியா சர்க்குலேட் ஆகாது. அதற்காகத்தான் இந்த டயோடு. இந்த டயோடு பாத்தீங்கன்னா முதல்ல பார்க்கையில இது வந்து ரிவர்ஸ் பொலாரிட்டியா இருந்தது, ரிவர்ஸ் பயாஸா இருந்தது. அதனால இந்த டயோடு வழியா எதுவும் கரண்ட் போகல. ஆனா இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க, இதுல வரக்கூடிய ரெண்டும் நமக்கு இது வழியாக வந்து இது ஃபார்வர்டு பயாஸாக மாறிடுச்சு, ஃபார்வர்டு பயாஸாக மாறிடுச்சு. அப்போ ஆன் பண்ணும் பொழுது இதுவும் சார்ஜ் ஏறிக்குது, இதுவும் சார்ஜ் ஏறிக்குது. ஆஃப் பண்ணும்போது இதுவும் டிஸ்சார்ஜ் பண்ணுது, இதுவும் டிஸ்சார்ஜ் பண்ணுது. ரெண்டும் சேர்த்து அந்த கண்டினியூவா அதுக்கு லோடு கிடைச்சிட்டே இருக்கு. அப்போ ஆன் ஆஃப் வந்து நீங்க எவ்வளோ வேகமா பண்றீங்க, என்ன டியூட்டி சைக்கிள் பண்றீங்களோ அந்த ஸ்டெப் டவுன் வந்து இங்கே கிடைச்சிடும், 18 வோல்ட்டா கிடைச்சிடும். இதுதான் பக் கன்வெர்ட்டர். இதை பத்தி இன்னும் டீட்டெயில் வேணுங்கிறவங்க என்னோட சேனல்ல அந்த வீடியோ இருக்கு, நீங்க அதை வந்து திருப்பி ரீப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இதுல வந்து இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த சுவிட்ச் வந்து ஒரு மாஸ்ஃபெட்டா போடணும்னு சொன்னேன். அந்த மாஸ்ஃபெட்டுக்கு பதிலாக மாஸ்ஃபெட் போட்டிங்கன்னா ஆசிலேட்டர் தனியாக நீங்க தயார் சர்க்கியூட் போடணும். அதற்காக எல்லாம் சேர்த்து ஒரே ஐசியில கொடுத்துருவாங்க. வைப்பர் 12A அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஐசி. அந்த ஐசி கொடுத்துருவாங்க. அந்த ஐசியை வந்து இந்த சுவிட்சுக்கு பதிலாக அங்க இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அந்த ஐசியில வந்து மாஸ்ஃபெட்டும் இருக்கும், ஆசிலேட்டர் இருக்கும். இதுதான் ஆசிலேட்டர். இதுல வந்து 300 வோல்ட் கொடுத்துட்றாங்க. இது 8 பின்னு கொண்ட ஐசி. இது வந்து ட்ரெயின், இது சோர்ஸ், இது விடிடி, எஃப்டி. இதுக்குள்ளேயே ஆசிலேட்டர் இருக்கு. அப்போ நம்ம ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நீங்க ஆசிலேட்டர் தனியாக தேவையில்லை. நீங்க கொடுக்குற ட்ரெயின் சோர்ஸ் இந்த 2 வோல்டேஜை வச்சுக்கினே ஆசிலேட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகி சோர்ஸ் வழியாக சப்ளை வெளியில வந்துடும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது வழியாக இந்த கண்டக்டர் இதை சார்ஜ் பண்ணிட்டு 18 வோல்ட் கொடுத்துரும். இதோட செகண்டரியில இருந்து 5 வோல்ட் நம்ம எடுத்துக்கலாம். 5 வோல்ட் நம்ம டைரக்டா எடுக்கலாம். 18 வோல்ட்டை மட்டும் பக் கன்வெர்ட்டர் வழியா எடுத்துறாங்க. இதை வந்து ஃப்ளைபேக் மாதிரி போட்டு எடுத்துறாங்க, ஒரு செகண்டரி மாதிரி போட்டு எடுத்துறாங்க. இதுதான் சிஸ்டம். இதுல பாருங்க, இதே கெப்பாசிட்டர் டயோடு எல்லாமே நீங்க வந்து பார்க்க போறீங்க. எதுக்கு நான் இதை காமிக்கிறேன்னா, இந்த 3 காம்பனன்ட் தான் நமக்கு முக்கியமான காம்பனன்ட். இந்த 3 காம்பனன்ட் உங்களோட இண்டக்ஷன் ஸ்டவ் சர்க்கியூட்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரிஞ்சிடும். இது வந்து நான் சொல்றது பக் கன்வெர்ட்டருங்க. ஃப்ளைபேக் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் எப்படின்ட்டு. அதை அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் பார்க்கலாம், அப்புறமாட்டி பக் கன்வெர்ட்டரை உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ் சர்க்கியூட்டையும் பார்க்கலாம். 2 சர்க்கியூட்டை நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பக் கன்வெர்ட்டரை பத்தி. இப்போ இந்த சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுல வந்து நம்ம இதை மேல இருக்கிற செக்ஷன் நம்ம இதை முந்தைய வீடியோலயே நம்ம பார்த்துட்டோம். இதுல நான் பார்க்க போறது இந்த எஸ்எம்பிஎஸ், இந்த செக்ஷன் மட்டும்தான். 2 வகை எஸ்எம்பிஎஸ். இது வந்து ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் கொண்ட எஸ்எம்பிஎஸ். இதுல வந்து ஒரே ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுல ஓகே, இப்போ இதுல இருந்து வரக்கூடிய 300 வோல்ட் இந்த சிஸ்டம் நான் நேற்றே போன வீடியோலயே சொன்னேன். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கக்கூடிய 2 டயோட இந்த டயோடோட பேரல் பண்ணி அது ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அப்போ 50% இதுல இருந்து எடுத்துக்கிறாங்க, 50% தனியா டயோடு போட்டிருக்காங்க. இதோட சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி இதுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இது ப்ரொடெக்ஷன் டயோடு. ப்ரொடெக்ஷன் டயோடு வழியாக சப்ளை எடுத்துக்கிறாங்க. இங்கே நமக்கு இந்த இருக்கக்கூடிய 300 வோல்ட் இங்கே வந்துடும். 300 வோல்ட் டைரக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில கனெக்ட் பண்ணி த்ரூ ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ஐசி கொடுத்துறாங்க. ஐசியோட ட்ரெயின் கொடுக்குறாங்க. இது சோர்ஸ் வந்து என்ன ஆகுது பாருங்க, டைரக்டா எடுத்து பண்ணிட்டாங்க. சோர்ஸை வந்து டைரக்டா எடுத்து பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளேயே ஆசிலேட்டர் இருக்கு. அந்த ஆசிலேட்டர்லயே இது என்ன ஆயிடும், சுவிட்சிங் ஸ்டார்ட் ஆயிடும். சுவிட்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர்ல ஏசி வேவ்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஏசி வேவ்ஸ் ஃபார்ம் ஆனா செகண்டரியில இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் இங்கிருந்து 0 வோல்ட், 5 வோல்ட், 18 வோல்ட் டபுள் டேப்பிங் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் அது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக 5 வோல்ட் தனியா, 18 வோல்ட் தனியா எடுத்துருவாங்க. 18 வோல்ட்டுக்கு பெருசா ரெகுலேட்டர் தேவையில்லை. என்ன காரணம்னு சொல்றேன். ஏன்னா அந்த 18 வோல்ட் தான் திருப்பி ஃபீட்பேக்கா இங்க கொடுக்குறோம். இந்த 18 வோல்ட் இங்க வந்து இந்த ஆசிலேட்டரை ரெகுலேட் பண்ணி 18 வோல்ட்டை பக்காவா மெயின்டைன் பண்ணிடும். அதுக்கு தனியா ரெகுலேட்டர் தேவையில்லை. 5 வோல்ட்டுக்கு மட்டும் ஒரு ரெகுலேட்டர் போட்டிருக்காங்க, 7805.
லீனியர் ரெகுலேட்டர். இந்த லீனியர் ரெகுலேட்டர் வழியா 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இது டிரைவருக்கு யூஸ் பண்றாங்க, ஃபேனுக்கு யூஸ் பண்றாங்க, கூலிங் ஃபேனுக்கு. இந்த 5 வோல்ட் வந்து பஸ்ஸர் இல்லை உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் சர்க்கியூட்டு அந்த மாதிரி உள்ள சர்க்கியூட்டு, இந்த இதுக்கு வரக்கூடிய டிஸ்பிளேல வரக்கூடிய லோ வோல்டேஜ் அதை எடுத்துக்கிறாங்க. சில நேரங்களில் இதை 3.3 மாற்றி கூட எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? 3.3க்கு இன்னொரு லீனியர் ரெகுலேட்டர் போட்டு 3.3 எடுத்துக்குவாங்க. சரிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த இது வந்து ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் தான். புரியுதுங்களா? இது நார்மல் எஸ்எம்பிஎஸ் தான். நார்மல் எஸ்எம்பிஎஸ் என்ன, இது வந்து என்ன ஆகுதுன்னா, இதுக்குள்ள மாஸ்ஃபெட் இருக்கு, ஆசிலேட்டர் இருக்கு. இந்த பிடபிள்யூஎம் இதுன்னு அட்ஜஸ்ட் ஆகுது. பிடபிள்யூனோட ஃபீட்பேக் இந்த 18 வோல்ட்டை கொண்டு இங்க கொடுத்துட்டாங்கன்னா, இங்க ஒரு 18 வோல்ட் ஜீனர் இருக்கு. பாத்தீங்களா? 18 வோல்ட் ஜீனர் இருக்கு. இந்த 18 வோல்ட் ஜீனர் அப்ப 18 வோல்ட்டுக்கு மேல ஒரு 18.1 வந்துச்சுன்னா இந்த 0.1 வோல்ட் இந்த ஃபீட்பேக்ல போயிடும். ஃபீட்பேக்ல போய் ஆசிலேட்டர் ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிருச்சுன்னா மறுபடியும் குறையும். 18 வோல்ட் வந்து மறுபடியும் 18.1 போனது 18 மாறிடும். ஸோ இப்போ இதுதான் ரெகுலேட்டர். இதுக்கு வேண்டிய சப்ளை வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க, இந்த டயோடு வழியா. இந்த 18 வோல்ட் மறுபடியும் ஸ்டார்ட் அப்புக்கு இருந்து அதுக்கு சப்ளை தேவையில்லை. ஸ்டார்ட் அப் வோல்ட்டுக்கு இது ஸ்லோவா ரேம்ப் அப்னு சொல்லுவாங்க. இது ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி 18 வோல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த 18 வோல்ட்டை இந்த ஐசிக்கு சப்ளையா போயிடும். சப்ளையாகவும் போகுது, அதுல இருந்து ஃபீட்பேக்கும் எடுத்துக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் மாடல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய எஸ்எம்பிஎஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்ல அமைஞ்சிருக்கக்கூடியது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃப்ளைபேக் மெத்தடா இல்ல நார்மல் பக் கன்வெர்ட்டர் மெத்தடானா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்கன்னா 5 லீடு இருக்கு. பிரைமரியில 2, செகண்டரியில 3. இந்த மாதிரி 5 டெர்மினல் வந்ததுன்னா அது வந்து ஃப்ளைபேக் மெத்தட்ல வேலை செய்யுது, பக் கன்வெர்ட்டர்ல வேலை செய்யல. ஸோ இப்போ இது ஐசோலேட்டட் மாதிரி கூட இருக்கு. புரியுங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த சிஸ்டம் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே ஐசி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஐசி ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு மாஸ்ஃபெட் உள்ள ஒரு ஆசிலேட்டருக்கு சுவிட்ச் ஆகும், பிடபிள்யூ மெத்தட்ல சுவிட்சிங் ஆகும். சரிங்க. இப்போ இது வந்து ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் கொண்ட சிஸ்டம். இப்போ நம்ம வந்து பக் கன்வெர்ட்டர் சிஸ்டம் பார்க்கலாம். பக் கன்வெர்ட்டர் சிஸ்டத்தில் என்ன பண்றாங்க, அதே 300 வோல்ட் தான் டிசி. அதை நேர கொண்டு போய் ட்ரெயின்ல கொடுத்துட்டாங்க. சோர்ஸ் வழியாக அது இனிஷியல் ஆசிலேஷன், அது உள்ளே ஆசிலேட்டர் இருக்கு. அந்த ஆசிலேட்டர் என்ன ஆகும்னா இதுக்குள்ள ஆசிலேட் ஆகி சுவிட்சிங் ஆகும். சுவிட்சிங் ஆகி நேரம் என்ன ஆகுதுன்னா இங்க ஒரு டயோடு. இந்த டயோடு தான் பக் கன்வெர்ட்டர்ல நான் சொன்ன டயோடு. வெர்டிகலா ஒரு டயோடு இருந்தது இல்லை, அந்த டயோடு. அதற்கப்புறம் டயோடுல இருந்து ஒரு இண்டக்டர் சொன்னேன். இண்டக்டர் வந்து இதுதான் வந்து இண்டக்டர். இண்டக்டருக்கு அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர். பாத்தீங்களா? இப்ப 3 காம்பனன்ட் வந்துருச்சு. அதுல இருந்து லோடு எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பக் கன்வெர்ட்டர்ல அமைஞ்ச அதே சிஸ்டம் தான் அது. இதுல ஒரே இது விட்டுட்டோம். இப்போ இங்க இருந்து ஃபீட்பேக் 18 வோல்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு டயோடு போட்டு 18 வோல்ட் கொண்டே கொடுத்துருவோம். மிஸ் ஆயிடுச்சு. 18 வோல்ட் இங்க டயோடு போட்டு கொண்டே கொடுத்துருவாங்க. அப்ப இங்க இருந்து வரக்கூடியது 18 வோல்ட். இதுவே விடிடியா உள்ள போயிடும். இதுதான் விடிடி. இதுக்கு நடுவுல இருக்கிறது எஃப்பி ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்குக்கும் விடிடிக்கும் நடுவுல ஒரு ஜீனோ டயோடு இருக்கு பாத்தீங்களா? ஃபீட்பேக்குக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு ஜீனோ டயோடு இருக்கு. அந்த ஜீனோ டயோடு 18 வோல்ட் ஜீனோ டயோடு. இதோட ஃப்ளைபேக்ல பார்த்த அதே மெத்தட் தான். 18 வோல்ட்டுக்கு மேல வந்துச்சுன்னா அந்த 0.1 வோல்ட் ஃபீட்பேக்ல போய் ஆசிலேட்டரா ஆஃப் பண்ணிடும். சிம்பிள், சேம் மெத்தடு. நான் இந்த சிஸ்டத்துல இதெல்லாம் அழிச்சிடறேன், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகே, புரியுங்களா? இது பக் கன்வெர்ட்டர் டயோடு, பக் கன்வெர்ட்டர் இண்டக்டர், பக் கன்வெர்ட்டர் கெப்பாசிட்டர். இது வந்து விடிடி. இதுல வந்து டயோடு போட்டு இந்த ஜீனோ டயோடு வழியா எக்ஸஸ் வோல்டேஜ் ஃபீட்பேக்கா உள்ள போய் அந்த ஆசிலேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கும். இதுதான் வந்து இதுக்கு அப்புறம் வரக்கூடியது ஒன்றும் இல்லை. இந்த 18 வோல்ட் டைரக்டா எடுத்துருவாங்க. புரியுங்களா? ஏன்னா இந்த 18 வோல்ட் தான் நம்ம டைரக்டா ஃபீட்பேக் கொடுத்துட்டோம். அதனால 18 வோல்ட் பக்காவை மெயின்டைன் ஆகும். இந்த 5 வோல்ட்டுக்கு தனியா 7805 லீனியர் கண்ட்ரோலர் ஐசி கொடுப்பாங்க. இது நான் சொன்னது போல இந்த 5 வோல்ட் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகும். பஸ்ஸர் வேற அந்த டிஸ்பிளே யூனிட்டுக்கு போகும். இது வந்து 18 வோல்ட் ஃபேனுக்கும் டிரைவர் சிஸ்டம், ஐஜிபிடி டிரைவர் சிஸ்டத்துக்கும் போகும். ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். ஸோ இப்போ இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா 2 விதமான பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, நார்மலாக ஜென்ரலாக அமைஞ்சிருக்கக்கூடிய 2 வகை எஸ்எம்பிஎஸும் நம்ம பார்த்துருக்கோம். எஸ்எம்பிஎஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். ஐசி கிடைக்கல அப்படின்னா இதுக்கு 4 வயர் மாடூல் விற்கிது.
சிறிய பவர் சப்ளை மாடல் விற்கிது. அதை வாங்கி இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஒயரை அந்த போர்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். அது ஒரு 85 rupees 100 rupees தான் அது. புரியுதுங்களா? அதையும் பற்றி நம்ம வீடியோவில் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிறது எளிது. இல்லை நீங்கள் இதுலேயே ஒரு சின்ன கெப்பாசிட்டர் டயோடு ஏதாவது போயிடுச்சுன்னா நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நார்மலாக இதில் போகாது, போணுச்சுன்னா இந்த ஐசி தான் போகும். ஐசி வைப்பர் 12A ஐசி கிடைக்குது. நீங்கள் எந்த ஐசி இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு இதை போட்டுடலாம். இல்லைங்களா? அப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். சிறிய வோல்ட்டுக்கான எஸ்எம்பிஎஸ் எப்படி அமைந்திருக்கு, அதில் அடிக்கடி ப்ராப்ளம் இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் காம்பனன்ட்ஸ் என்னென்னா எப்படி வேலை செய்யுது, இது எப்படி பக் கன்வெர்ட்டராக வேலை செய்யுது, எப்படி ஃப்ளைபேக்கில் கன்வெர்ட்டராக வேலை செய்யுது அப்படிங்கிற ரெண்டையும் பார்த்தோம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வரக்கூடிய வீடியோவில் இன்னும் பாக்கி இருக்கிறது ஜீரோ கிராசிங். அந்த ஜீரோ கிராசிங் வேணும். அந்த பாத்திரத்தை நம்ம எடுக்கும் பொழுதும் வைக்கும் பொழுதும் அது எப்படி உணருது, ஏன்னா நம்ம பாத்திரம் வச்சாதான் அது ஆன் ஆகும், இல்லாட்டி ஆஃப் ஆகிடுது இல்லையா, அதுவும் தெரியணும். அதே மாதிரி நம்ம சூடாயிட்டு இருக்கும்போது பாத்திரத்தை சடனாக எடுத்துட்டோம்னா அதுக்கு எதுவித டேமேஜ் இல்லாமல் அது எப்படி சென்ஸ் பண்ணி ஆஃப் ஆகுதுங்கிறது தெரியணும். எந்த சைஸ் பாத்திரம் வைக்கிறோம், அதுக்கு எவ்வளோ கரண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது அது எப்படி ஜட்ஜ் பண்ணுது, இது எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தெளிவாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த இண்டக்ஷன் ஸ்டவோட கடைசி வீடியோ. அதற்கப்புறம் ஃபியூச்சரில் நான் ப்ராக்டிக்கலாக நான் வாங்கின போர்டுலேருந்து உங்களுக்கு எரர் கோடை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு எரர் கோடை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல் தெளிவு கிடைச்சிடும். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.